மார்வல் இருக்கிற டொர்மாமோக்கும் டிசியில் இருக்கிற ட்ரைகானுக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்த்துடலாமா? இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் கேட்டே இருந்தாரு. ஃபர்ஸ்ட் நம்ம மார்வல் இருக்கிற டொர்மாமோ கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவரோட பவர்ஸ்ன்னு பார்த்தா இவர்கிட்ட மிஸ்டீரிக்கல் எனர்ஜி மேனிபுலேஷன் இருக்கு, ரியாலிட்டி மேனிபுலேஷன் இருக்கு, காஸ்மிக் எனர்ஜி பிளாஸ்ட் இருக்கு, டைமென்ஷனல் டிராவல் இருக்கு, நியர் இம்மோர்டாலிட்டி இருக்கு, சோல் மேனிபுலேஷன் இருக்கு, டெலிபதி இருக்கு, மேட்டர் மேனிபுலேஷன் பவர் இருக்கு, ரூல் ஆஃப் த டார்க் டைமென்ஷன் பவர் இருக்கு, யூனிவர்சல் லெவல் மேஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பவரும் இருக்கு. இதான் நம்ம மார்வல் இருக்கிற டொர்மாமோவோட பவர்ஸ். அப்படியே இவர் ஆரிஜின் என்னன்னு பார்த்துடலாமா? நம்ம டொர்மாமோ அண்ணன் ஃபேலத்தின்ங்கிற ஒரு பியூர் மேஜிக்கல் எனர்ஜி டைமென்ஷன்ல தான் உருவாயிருப்பாரு. அந்த இடத்துல பிறக்கிற எல்லாருமே பியூர் எனர்ஜில தான் உருவாவாங்க. நம்ம அண்ணன் கூட ஒரு தங்கச்சியும் பிறக்கிறாங்க. அவங்க பேர் உமர். அவங்க தங்கச்சிக்கு பியூர் எனர்ஜி தாண்டி பிசிக்கல் மேட்டர் மேல ஆசை வந்துடுது, பொருள் மேல ஆசை வந்துடுது. ஸோ அதனால அவங்க பெத்தவங்களே கொண்டுட்டு அந்த டைமென்ஷன்ல இருந்து வெளியே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு டார்க் டைமென்ஷனை உருவாக்குறாங்க. அந்த டார்க் டைமென்ஷனை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க பேரு ஆல்னர். அவனை தண்டிரமா ஏமாத்தி அவங்கள எப்படியோ கொண்டுறான். கொன்னக்கப்புறம் அந்த மொத்த டார்க் டைமென்ஷனையுமே அப்சர்வ் பண்ணி ரூல் பண்ண ஆரம்பிக்கிறான். இதான் நம்ம மார்வல் இருக்கிற டொர்மாமோவோட சிம்பிள் ஆரிஜின். அப்படியே இப்போ டிசியில் இருக்கிற ட்ரிகனோ தம்பி கிட்ட போயிடலாமா? ஃபர்ஸ்ட் இவரோட பவர்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவர்கிட்ட சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கு, டீமான்ஸ் எனர்ஜி மேனிபுலேஷன் இருக்கு, ரியாலிட்டி வார்பிங் இருக்கு, காஸ்மிக் எனர்ஜி பிளாஸ்ட் இருக்கு, டெலிபதி இருக்கு, மைண்ட் கண்ட்ரோல் பவர் இருக்கு, சோல் மேனிபுலேஷன் பவர் இருக்கு, டைமென்ஷனல் டிராவல் பவர் இருக்கு, நியர் இன்யூரபிலிட்டி பவர் இருக்கு, பிளானட்டரி டு மல்டிவர்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் பவர் இருக்கு. இதான் நம்ம டிசியில் இருக்கிற ட்ரிகனோ தம்பியோட பவர்ஸ். அப்படியே ஒரு ஆரிஜின் என்னன்னு பார்த்துடலாமா? அசாட்டுங்கிற ஒரு இடத்துல சில பேர் ரொம்ப அமைதியா வாழணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்குள்ள இருக்கிற டீப்பஸ்ட் டார்க் அண்ட் ஈவில வெளியேற்றன்னு நினைச்சு எல்லாத்தோட சேர்த்து வச்சு ஒரு டைமென்ஷன் மூலியமா அமுச்சு விடுறாங்க. அந்த பியூர் ஈவல் எனர்ஜி ஒரு பொண்ணோட வயிற்றுல போய் கருவா தங்கிருது. அதுல இருந்தா நம்ம ட்ரிகனோ பிறக்கிறாரு. நம்ம ட்ரிகனோ தம்பி பிறந்த உடனே அவங்க அம்மாவை கொண்டுடுறாரு. அதுக்கப்புறமா 6 வயசுல அவர் பிறந்த பிளானட்டிவை அழிச்சிடுறாரு. 30 வயசுல மில்லியன்ஸ் ஆஃப் டைமென்ஷனை தாக்கிடுறாரு. இதான் நம்ம டிசியில் இருக்கிற ட்ரிகனோ தம்பியோட சிம்பிள் ஆரிஜின். சரி, இவங்க 2 பேருக்கு சிங்கிள்ஸ் வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்த்துடலாமா? கண்டிப்பா கண்ணை முடி சொல்ல நம்ம டொர்மாமோ தான் ஜெயிப்பாருன்னு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம டொர்மாமோ தம்பி கிட்ட காஸ்மிக் லெவல் ஃபீட்ஸ் இருக்கு. இவர் எட்டர்னிட்டி கூடவே ஃபைட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. என்னடா ட்ரிகனோ தம்பி கிட்ட பெரிய பவர் இருந்தாலும் நம்ம டொர்மாமோ அண்ணன் கிட்ட அதை விட பெரிய பவர் இருக்கு. சரி, இதே மாதிரி வேற யாருக்கு பேட்டில் போலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கேட்குற எல்லா வீடியோவும் நான் கண்டிப்பா போடுவேன் லைன் பை லைனா. கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. சரி, நம்ம டொர்மாமோ அண்ணனை பிடிக்கலாம் மறக்காம ரெட் ஆட் கமெண்ட் பண்ணிட்டு, இல்ல எனக்கு ட்ரிகனோ தம்பி தான் பிடிக்கலாம் மறக்காம ப்ளூ ஆட் கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்கப்பா. Dormammu, I've come to bargain.